ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சகோ பெட் ஃபார்ம் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நம்ம ஃபார்மில் இருக்க மாடுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சின்ன வீடியோ தான். நம்ம ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கெல்லாம் தெரியும், நம்ம கொஞ்சம் ஃபேன்சி ஆடுகள், அதாவது வெளி மாநில ஆடுகள் வச்சுருக்கோம். நம்ம ஒரு ஆடும் வச்சுருக்கோம், கொடி ஆடு வச்சுருக்கோம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு சிலோகியில் நம்மகிட்ட ஒரு மெயிலு 2 ஃபீமேல் வச்சுருக்கோம். அது கூடவே ஒரு ஜெமுனாபுரி கிராஸ் ஆடும் இது கூட தான் விட்டுருக்கோம். ஒரு ப்ரௌன் பீட்டல் அந்த சிலுவைக்கு கூட தான் விட்டுருக்கோம். நமக்கு அந்த சிலுவைக்கு ஒரு மெயில் தான் இருக்குது. அதனால் இந்த 3 ஃபீமேலையும் 4 ஃபீமேல் அது கூட விட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பார்பரி நமக்கு 2 பெரிய ஃபீமேல் உண்டு. அது குட்டி போட்டதில் ஒரு குட்டி இறந்து போச்சு. அந்த ரெட் கலர் பேட்டர்ன் இதை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு கூட உள்ள குட்டி இறந்து போச்சு. என்ன டாக்டர் வந்து பார்த்தாரு, எந்த நோய் என்னன்னு தெரியல, இறந்து போச்சு. நம்மகிட்ட இருக்கிற பார்பரி அந்த பேட்டர்ன் எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. இது 2 அந்த ஃபீமேல் பெருசு. அது இப்போ குட்டி போட்டு எப்படியும் ஒரு 3 மாதம், அந்த 3 மாதம் இருக்கும். இந்த ரெட் அண்ட் ஒயிட் பேட்டர்னில் நமக்கு இப்போ இன்னி ஒரு குட்டி தான் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் பேட்டர்னில் 2 குட்டி இருக்குது. 2 அம்மா ஆடோட குட்டிகள், இது 3. இது பரவாயில்ல. இப்போ இதை தனியாக போட்டிருக்கான். இதை தனியாக ஒரு இடத்துல செட் பண்ணி இந்த குட்டியையும் அந்த தாயோடையும் தனியாக விட்டுருக்கான். அது பக்கத்தில் தான் அந்த சிலோகி ஒரு மெயிலு ஃபீமேலு அப்படி செட் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம எருமை, இது மொரா கிராஸு. இதுவும் நம்ம ஒரு மெயிலு ஒரு ஃபீமேலு அப்படி தான் வச்சுருக்கான். இது பரவாயில்ல, நல்லா சாப்பிடும், என்ன கொடுத்தாலும் சாப்பிடும். அதுதான் இதில் உள்ள விஷயம். பெரிய அளவில் மெயின்டெனன்ஸ்னு சொல்லுறதுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் வெளியே எல்லாம் கொண்டு போகிறது கிடையாது. ஃபுல்லாக கூடு வெளியே கட்டுறது, உள்ள சாயங்காலம் உள்ளே எடுத்து கட்டுறது, அப்படி தான் பண்ணுது. அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் நாட்டு மாடு கிரு. இப்போ நம்ம பார்த்துட்டு கிரு தான். இது நம்ம சேர்த்து விட்ருக்கோம். ஒரு 3 மாதம் 4 மாதம் இருக்கும். இது எல்லாமே சின்னதான். இந்த 3 சேர்த்து விட்ருக்கோம். 2 மாதம் 3 மாதம் அதே மாதிரி செக் பண்ணல. எல்லாமே அதுக்கப்புறம் ஹீட் ஒன்றும் காட்டல. ஆனால் பரவாயில்ல. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துட்டு கொடியாடு ஃபீமேலு, ஒரு பார்பரி ஃபீமேலு, ஜேபியோட 2 குட்டி, பீட்டலோட ஒரு குட்டி, இப்படி கொஞ்சம் இது ஃபீமேலையும் இந்த குட்டிகளையும் கொஞ்சம் பெரிய குட்டினா அது 5 மாதத்துக்கிட்டே இருக்கும். இதை நம்ம ஹைதராபாத்தி அந்த பீட்டல் குட்டி இதெல்லாமே தனியாக இங்கே போட்டிருக்கோம். இது கூட தான் போட்டிருக்கோம். கொடியாடு ஒரு 3-4 ஃபீமேல் இருக்குது. ஒரு கெனடியன் பிட்மி ஃபீமேலு, ஒரு பார்பரி ஃபீமேலு, இதெல்லாமே தனியாக ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்கோம். என்னென்னா இது மாறி பயங்கர அந்த தாயாடு கூட விட்டால் அது பயங்கர இதாக இருக்கும். அதனால் இவங்களை தனியாக வச்சுருக்கோம். இதுலேயும் 1-2 செனை உண்டான்னு தெரியல. அந்த கொடியாடெல்லாம் கொஞ்சம் பெருசு தான். இது ஏற்கனவே அந்த மெயிலும் ஃபீமேலெல்லாம் சேர்ந்தான் நின்றுது. அது எப்படின்னு தெரியல. இனி 1 மாதம் 2 மாதம் போன பிறகு தான் தெரியும். எல்லாம் கொஞ்சம் சைஸானது தான். கிட்டத்தட்ட ஒரு வயசுகிட்ட இருக்கும், 1 வருஷத்துக்கிட்ட இருக்கும் கொண்டு வந்து. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க என்னென்னா, நாங்கள் இப்போ புதுசாக செட் பண்ணது இங்கே தான். மற்றுள்ள மெயில் எல்லாம் விட்டுருக்கோம். மெயில் கொடியாடு 2 மெயில் உண்டு. 2 இல்லை 3 கொடியாடு மெயில், ஒரு புள்ளிக்குட்டி மெயில், இனி 2 பிட்மி மெயில், ஒரு பிளாக்கு ஒரு ஒயிட்டு, அதுக்கப்புறம் முத்து. இவங்களெல்லாம் இங்கே தனியாக ஒரு இடத்துல செட் பண்ணி மெயில் எல்லாமே தனியாக ஒரு இடத்துல செட் பண்ணி விட்டுருக்கோம். இதுதான் பிட்மி மெயில், ஒயிட் மெயில். நமக்கு இனி ஒரு பிளாக் உண்டு, அதுவும் பக்கத்தில் தான் கட்டி போட்டிருந்தோம். கொடியாடும் மெயில் 2 மெயில் நல்ல ஹைட்டும் வெயிட்டும் உண்டு. இது முத்துவையும் தனியாக இங்கே கொண்டு வந்துட்டோம். அங்கேருந்து எடுத்து நம்ம இங்கே தனியாக கொண்டு வந்தோம். இந்த புதுசாக இடம், இந்த முத்துவெல்லாம் வெளியே நம்ம சும்மா விட முடியாது. அதனால் தான் கட்டி வச்சுருக்கேன். பயங்கர இடிப்பேன், மற்றதெல்லாம் முட்டி தள்ளிடுவேன். அதனால தான் இவனை தனியாக கட்டி வச்சுருக்கேன். மற்றபடி பிரச்சனை இல்லாத எல்லாத்தையுமே ஃப்ரீயாக தான் விட்டுருப்போம்.
இல்லை கொடியாடு 2 கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. இப்போ பரவாயில்ல. இது ஆடுகளுக்குள்ளே தான். அவங்களுக்கு சின்ன ஒரு பலகையில் அடித்து அதை நைட் ஆகும்போது தூக்கி கரெக்டாக போட்டு விடும்போது வந்து படுக்கும். காலையில் க்ளீன் பண்ணி எடுத்து இதே மாதிரி சைடில் வச்சுட்டு. இது கொஞ்சம் பெரிய இடம் தான், ஒரு 20 அடி நீளம், கிட்டத்தட்ட 8-9 அடி அகலம், அப்படி நீளமாக இந்த மாட்டுத்தோளத்தோட சேர்த்தே இது பண்ணியிருக்கேன். இங்கே நிற்கிறது எல்லாமே கான்கிரேஜ். நமக்கு கிரில்லில் ஒரே ஒரு மெயில் தான் உண்டு, பில்லா. அவனை இங்கே தான் கொண்டு வந்து கட்டி வச்சுருக்கான். அப்புறம் இனி வச்சூர்னு சொன்னால் அதுவும் நம்ம நாட்டு மாடு பீடு தான். அது கிட்டத்தட்ட 8 மாதம் ஆச்சு. அடுத்த மாதம் குட்டி போடும். அதோட குட்டி இதுதான் கண்ணம்மா, அதை இங்கே தான் விட்டுருக்கான். அப்படி 2 செப்பரேட்டாக இப்போ கொஞ்சம் இடத்த புதுசாக ரெடி பண்ணி கொஞ்சம் இடத்த கொஞ்சம் மாற்றி இவங்களெல்லாம் இங்கே கொண்டு வந்து விட்டுருக்கான். கான்கிரேஜ் ஒரு தடவை இது ஹீட் ஆச்சு, ஆனால் நாங்கள் ஒன்று சேர்த்து விடலை, அடுத்த தடவை வெயிட் பண்ணியிருக்கோம். இவங்க அங்கே இருந்து இப்போ இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. என்னென்ன புது இடம் இல்லை, கொண்டு வந்துட்டு ஒரு 2-3 நாள் தான் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் இதுதான் நம்ம அப்டேட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.